ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம மைதா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அகலமான பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பவுடர் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையால் மாவை கலக்கிக்கோங்க. மாவை கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச இந்த மாவில் 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. மாவை பரத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஒரு 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மைதா ரொட்டி ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பிசைஞ்ச இந்த மாவை உருண்டைகளாக உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அது மேலே கார்ன்ஃப்ளவர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மைதா மாவை லைட்டாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு லேயராக மடிங்க. மடித்ததுக்கு மேலே திருப்பியும் கார்ன்ஃப்ளவர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மைதா மாவை தூவி விடுங்க. இப்படி ஒவ்வொரு லேயராக அப்ளை பண்ணி நல்லா சதுரமாக மடிச்சிக்கோங்க. சதுரமாக மடித்து வச்ச இதை எடுத்து திருப்பியும் சப்பாத்தி மாதிரி நல்லா நைஸாக திரட்டிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் இதை போட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி போடுங்க. உப்பி வரும்போது எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா வெந்ததும் எடுத்துக்கோங்க. இந்த ரொட்டி வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.